இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, யார் செஞ்ச புண்ணியம்னு தெரியல. என்னோட வேண்டுதல் எல்லாம் கடைசியில அந்த சாமி காதல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை, நான் கர்ப்பமா இருக்கேன். அத்தை, நான் அம்மா ஆக போறேன். இதோ இது பாருங்க, 2 கோடி வந்திருக்கு. நான் கர்ப்பமாயிட்டேன். நான் அம்மா ஆக போறேன். அத்தை, என்ன நீங்களும் கைவிடல, அந்த முருகனும் கைவிடல. அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, இந்த செய்திய சண்முகத்துக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்ல? அவன் சந்தோஷப்படுவான்ல? ஆமா, அவனுக்கு சொல்லணும். அவனுக்கு இந்த செய்திய சொல்லணும். இல்ல என்னன்னு கேட்கும்ல. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குடா. அத எப்படி சொல்றதுனே தெரியல. அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்றன்னு நான் பார்க்கணும்ல. அது ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். எல்லாரும் காத்து கடகா உள்ள. சரி, நீ கிட்ட வா, சொல்றேன். கிட்ட வாடா. அது அட சொல்லுங்கல்ல. அது அது முகம். டேய் சண்முகம், முத்துப்பாண்டி, டேய் முத்துப்பாண்டி, சண்முகம் 2 பேர் வரானுங்க பாரு. பாக்யா, நாம பெத்த புள்ள இவனை இன்ஸ்பெக்டர் ஆக்கினதே நான். என்ன காரியம் செஞ்சிருக்கான் பாத்தியா? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்தான் என் புள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் என் புள்ள. என் புள்ள எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பான். உங்க காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சௌந்தரபாண்டி. நீங்க கிளம்பலாம். என்ன மாமனார இப்படி சாக்காய் போய் பாக்குதா? நீ எப்படிப்பட்ட கிரிமினலு, எப்படியெல்லாம் சாட்சியெல்லாம் உடைச்சு நீ வெளில வருவான்னு தெரியாதா என்ன? அதனால்தான் இந்த வாட்டி இந்த சாட்சியங்களையும் சரி ஆதாரங்களையும் சரி நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த வாட்டி நீ வெளியிலே வர முடியாதுல்ல. இந்த ஊரும் நிம்மதியா இருக்கேன், அதை விட நாங்களும் இனி நிம்மதியா இருப்போம். ஆயிடுச்சுக்கு நீ உள்ளதாண்டி போ. போயிட்டு திரும்ப வந்துடாத. அக்கா, என்ன கதை? ஐயோ, என்னாச்சுப்பா? என்னாச்சு? சண்முகம், சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். வாங்க வாங்க. பரணி, என்னம்மா டாக்டர்மா? அம்மா, அக்கா கூட்டம் சேர்ந்துருச்சுக்கா. அக்கா சொன்னா கேளுக்கா. வாங்கக்கா, வாங்க. தூக்குங்க. சீக்கிரம் போப்பா. போ, தள்ளுங்க தள்ளுங்க. வேமா போப்பா, சீக்கிரம் போங்க. இந்த ஊர்ல எத்தனை உசரை காப்பாத்துனவ அவன். எங்க குடும்பத்தோட காவல் தெய்வமா இருக்கிறவன பறிக்க பாக்குதியா நீ? உனக்கு நாங்களா நிம்மதியா இருந்தா பிடிக்காதா? எங்க குடும்பம் நிம்மதியா இருந்தா பிடிக்காதா? சின்ன வயசுல எங்களை சீராட்ட வேண்டிய அம்மையை எங்கிட்ட இருந்து பிரிச்சு போயிட்ட. திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவளை வாழ விட்டியா நீ? போதும் போதும்ட்டு உன் கூடவே கூட்டிட்டு போயிட்ட. இன்னமும் வெறி அடங்கலையா? இப்ப என் பரணியை பிரிச்சு கூட்டு போக பாக்குத.
இங்க பார், உனக்கு சொல்லுவேன், என் பரணிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, என் வேண்டுதலை மட்டும் நீ கேட்கல, அப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒட்டல்ல உறவு இல்ல. நீ அப்படம் இல்லைன்னா உன் மவனம் இல்லைன்னு தலைமுழிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. பரணி, எட்டி நான் கூப்பிடுறதுக்கு அது கேக்குதா? ஹெலே, நாங்களாம் உசுருக்கு போராடும் போது நீ தாம்ல எங்க எல்லாரையும் காப்பாத்தினவ. இப்ப நீ எப்படி சாஞ்சிட்டினா நாங்களா என்ன ஆகும்? இங்க எல்லாரையும் ரொம்ப பயங்காட்டிட்டல, நானும் ரொம்ப பயந்துட்டோம்ல. உனக்கு ஏதாச்சும் நான் இருந்தா நிச்சயமா நானும் உசுரோட இருந்திருக்க மாட்டோம்ல. இல்ல இந்த டாக்டருங்களாம் சேர்ந்து உன் உசுரை மட்டும் காப்பாத்தல, உன் உசுரோட சேர்த்து என் உசுரையும் சேர்த்து காப்பாத்திருக்காங்க. இல்லை, இப்போ உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ சரியாயிட்ட. என் அப்பா முருகனும் இந்த டாக்டருங்களும் சேர்ந்து உன்னை காப்பாத்திட்டாங்கல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ பழச்சிக்கிட்ட. இந்த டாக்டருங்களாம் சேர்ந்து உன்னை காப்பாத்திட்டாங்க. என் அப்பா முருகன் உன்னை காப்பாத்திட்டான். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? என்னல தெரியும்? நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆஹா, இது ரொம்ப ஓவர் நம்பிக்கையாவில் இருக்கு. நாங்க தான் வெளியே தட்டழிஞ்சு எப்படி அழுதுட்டு கிடந்தோம் தெரியுமா உனக்கு? மைனி, அண்ணன் ரொம்ப அழுதுருச்சு மைனி, பாவம் அண்ணன். எனக்கு தெரியும். அந்த டாக்டர் எப்படி போராடி உன்னை காப்பாத்தினான்னு தெரியுமா? அவங்களுக்குலாம் நன்றி சொல்றோம்ல. என்னை காப்பாத்தினது டாக்டர் இல்ல. டாக்டர் இல்லையா? அப்ப யாரு? எங்க அப்பா முருகன் தானே. வேற யாருல? நானா? வேற யார்ட்டையும் உன்னை காப்பாத்தினா? நம்ம புள்ளதான் காப்பாத்திச்சு. நிஜமாவா? நிஜமா. அது சொல்லதான் உன்னை பூ வாங்கி தர சொன்ன. எனக்கு புள்ளையப்பா.